ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ விளாக். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து வீக்கெண்ட் வரைக்கும் இந்த விளாக் வந்து கண்டினியூ ஆக போகுது. மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்குமே லைட்டாக தூறல் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேப்பே இல்லாமல் ஃபுல் டே வந்து சின்னதாக தூறல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரைடே தான் வந்து ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து மழை வந்திருந்தது. கொஞ்ச நேரம் மழையை அப்படியே பார்த்துட்டு சூப்பராக டீ போட்டு குடிச்சிட்டு வெண்பா குட்டியோட ஹோம்ஒர்க்கு வந்தாச்சு. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு 2 days லீவ் இருக்குது. அதனால் 2 புக்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு டைரியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு ப்ளூ கலர் டே செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கம்மிங் ஃப்ரைடேனா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற விளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே வந்துட்டு ப்ளூ கலர் டே செலிப்ரேஷன். ஸோ ப்ளூ ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து டைரியை பார்த்ததுக்கப்புறமா வந்து ஆல்ஃபபெட் புக் தான் வந்து எடுத்திருந்தேன். இன்னொரு புக் வந்து மேக்ஸ் நம்பர்ஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நம்பர்ஸ் புக் ஹோம்ஒர்க் வர்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்திருக்கு. இந்த புக்லேயே வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் வந்து இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத டேட்டும் பேஜ் நம்பரும் போட்டு சைட்லேயே ஒட்டிடுவாங்க. நார்மலாக லாஸ்ட் இயர்லாம் வந்து டைரியில் கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸ் புக்கில் வந்துட்டு இப்போ தான் 1 வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகுது போல். 1 தான் வந்து ரைட்டிங்க்கு கொடுத்துருந்தாங்க ஹோம்ஒர்க்கை. இந்த 2 ஹோம்ஒர்க்ஸில் வந்துட்டு மேக்ஸ் தான் ரொம்ப ஈஸி. 1 எழுத வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேக்ஸ் புக்கு தான் வந்து எடுத்திருந்தேன். வெண்பா குட்டி வந்து எழுதுறதுக்கு உட்காந்துட்டா அப்படின்னா சூப்பராக எழுதிடுவா. ஆனால் உட்கார வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு லெட்டர் வந்து எழுதுவா, இல்லை ஒரு நம்பர் வந்து எழுதுவா. அதுக்கப்புறம் இது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அந்த பேஜ் எழுதலாம், இந்த பேஜ் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் ஆகிட்டே இருப்பாள். கஷ்டப்பட்டு அவளை டைவர்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவளே வந்து எழுதிடுவா அழகாக. கை பிடிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நடுவில் நிறைய ட்ராமாஸும் பண்ணுவாள். கை வலிக்குது, கால் வலிக்குது, பசிக்குது, தண்ணி வேணும் அப்படின்லாம் கேட்பாள். இந்த ஒரு பேஜ் ஹோம்ஒர்க் முடிக்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிரும். அந்தளவுக்கு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருப்பாள் நடுவில். ஃபைனலி வந்து இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 அப்படிங்கிறதுனால பெருசாக ஸ்ட்ரகிள்லாம் எதுவும் இல்லை, ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டா. முன்னாடி பேஜ் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது. மேபி அது ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குங்கிறதுனால அப்புறமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெண்பா குட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுல. ஸோ இந்த பேஜ் வந்து பண்ணுறேன்னு சொன்னதுனால வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல பண்ணட்டோன்ட்டு. அடுத்து மேங்கோ. எங்க இருக்கு மேங்கோ? ஓகே. அடுத்து வாட்டர்மெலன். ஓகே. நெக்ஸ்ட் பப்பாயா. ஆமா. மேக்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே ஆல்ஃபபெட்டும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணேன். பட் மேடம்க்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா வேணும்னே வந்து தப்பாக எழுத ஆரம்பிச்சிருவா. அதனால சரி பரவாயில்ல, இன்னும் 2 days இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விலாக் எதுவுமே கண்டினியூ பண்ணல. நெக்ஸ்ட்டு விலாக் வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. மார்னிங் வந்து ஆரம்பித்ததே ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. வெண்பா குட்டிக்கு வந்து லைட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு.
மார்னிங் ஒரு 4 o'clockலேருந்தே வந்து வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4-5 டைம்ஸ் வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. வாமிட்டில் பெருசாக எதுவுமே வரல, பட் இருந்தாலும் அந்த வாமிட் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. நைட்டு வந்து பூரி தான் சாப்பிட்ருந்தா, ஸோ அதுவா அப்படிங்கிறதும் தெரியல. மார்னிங் 4லேருந்து அவளால் தூங்கவே முடியல. இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 6 o'clock வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களுமே வந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். நான் வந்து ஒரு 9 o'clock கிட்ட தான் வந்து எந்திரிச்சேன். சரி வெண்பாக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு வைக்கலாம். முழிச்சோடனே பசிக்கும். ஸோ மார்னிங் வந்து நிறைய டைம் அந்த வாமிட்டிங் இருந்ததுனால எந்திரிச்சோடனே பசிக்கும்னு சொல்லிட்டு நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திச்சிட்டேன். அதுவுமே வந்து 9 o'clock ஆகிடுச்சு. மாதுளம்பழம் ஜூஸ் வந்து கொடுத்தா கொஞ்சம் வாமிட்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மாதுளம்பழ ஜூஸ் தான் போடலான்ட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். வெளியில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock மாதிரியே இல்லை. இப்போ தான் விடிஞ்சு காலையில் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருந்தது. சுத்தமாக வெயிலே இல்லை. இனிமேல் கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செடி எல்லாமே ஒன்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் போட போயாச்சு. ரெண்டு மாதுளம்பழம் இருந்தது. இப்போ வந்து ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று வந்து எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சுருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும். கேலண்டர் எல்லாமே டெய்லி பார்க்குறதையே விட்டாச்சு. என்னைக்கு பார்க்குறேனோ அன்னைக்கு மட்டும் பேப்பரை கிழிச்சு எடுத்துருவேன். மற்றபடி கேலண்டரில் எதுவுமே வந்து ஜாஸ்தி பார்க்குறதில்ல. சஷ்டி அன்னைக்கு மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால சஷ்டி டைமிங் எப்போன்னு மட்டும் பார்ப்பேன். அதுக்கு மட்டும்தான் இந்த கேலண்டர் யூஸ் ஆகுது. மாதுளம்பழம் தொளிச்சு ஜூஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு. வெண்பா குட்டி ஒரு 9:30க்கு மேலே எந்திரிச்சதும் அவளுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து தோசை சாப்பிட்டோம். வெண்பா குட்டிக்கு மட்டும் ஏதாவது ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சத்து மாவு கஞ்சி தான் வந்து காய்ச்சி கொடுத்தேன். இந்த சத்து மாவு வந்து வெண்பா குட்டி எப்போ சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தாலோ அப்போலேருந்து நான் தான் வந்து வெண்பாக்கு சத்து மாவு செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியில் மட்டும் பண்ணேன், அப்புறம் கூட பருப்பு சேர்த்து பண்ணேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து இப்போ வந்து இந்த சத்து மாவு மிக்ஸில் ஒரு 35 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. டெய்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து சத்து மாவு கஞ்சி வெண்பா குட்டி சாப்பிட்ருவா. அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒரு 3 days வந்து சத்து மாவு கஞ்சி சாப்பிட்ருவா. ஒரு கப்பு வந்து அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த கப் அளவுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் நான். இன்றைக்கி அந்த கப்பில் வந்துட்டு 1/2 கப் மட்டும்தான் சாப்பிட்ருந்தா. சரி ஆல்ரெடி வந்து ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு 1/2 கப்போடையே விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து காய்ச்சி எடுத்துப்பேன், ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அளவுக்கு. இந்த சத்து மாவு கஞ்சியில் வந்து கொஞ்சம் கீயும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் வந்து போட்டுக்குவேன். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை சாப்பிட்டேன்னு சொன்னேன், சாரிங்க மறந்துட்டேன். பூரி தான் வந்து சாப்பிட்ருந்தேன். முன்னாடி நாள் நைட்டு வந்து பூரி தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் இருந்தது. 5 பூரி மட்டும் இருந்துச்சு. அதனால் வெண்பா குட்டிக்கு பூரி வேணான்னு சொல்லிவிட்டு அந்த பூரியை நாங்கள் மட்டும் அடுத்த நாள் காலையில் வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த பாட்டில் வந்து ரொம்ப நாளாக எம்டியாக இருந்தது, கெச்சப் பாட்டில். இதில் வந்து ஆயில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆயிலுமே வந்து காலி ஆகிடுச்சு. திருப்பி இந்த பாட்டிலில் ஊற்ற வேணான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இப்போ இருக்கிற சில் கிளைமேட்டுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளாக தயிர் சாதமும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தோம். வெண்பா குட்டிக்கு வந்து தயிர் சாதம் தான் கொடுக்கணும். அதனால் வெண்பா குட்டிக்காக நாங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தயிர் சாதம் பண்ணியாச்சு. கூட எங்களுக்கு மட்டும் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபி வந்துட்டு நான் மெட்ராஸ் சமையலில் தான் வந்து பார்த்து பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா டைமுமே வந்துட்டு மெட்ராஸ் சமையல் அவங்க ரெசிபி பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மதியம் டைம் ஆக வந்து லைட்டாக அப்படியே வெயில் வர மாதிரி இருந்தது. அப்பப்போ வெயில் வருது, அப்பப்போ லைட்டாக ட்ரிஸ்லிங் வருதுன்னு சொல்லிட்டு மாற்றி இருந்தது. இப்போதான் வந்து லைட்டாக அப்படியே வெயில் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. இந்த கீழே வாக்கிங் கூப்பிட்டு வர டாகு பாருங்கள், அதுதான் வந்து ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மேலே ஒரு வீட்டில் இருக்கும். எல்லா டைமும் வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டு கீழே பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும். மேலே அவங்க வீட்டில் இருந்து ஹாய் சொல்கிறாங்க இந்த டாகிக்கு. ஒரு குட்டி பையன் நின்றுருப்பான். அந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா இன்னொரு டாகும் இருக்கும், இந்த கீழே இருக்க டாகும் இருக்குது. 2 டாகும் சேர்ந்து வேறு எதாவது டாகு கத்துச்சுன்னா போதும், பால்கனியில் வந்து நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்கும்.
மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வெண்பா குட்டியை வந்து தூங்க வைக்க ட்ரை பண்ணோம். மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்கிறதுனால அவளுக்கும் தூக்கம் வரல. சரி எங்களுக்கும் வந்து டிமார்ட்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால வெண்பா குட்டி கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால எல்லாருமே வந்து டிமார்ட் கிளம்பிட்டோம். நல்லா கொஞ்சம் வெயிலும் இருந்துச்சு, அதனால கிளம்பியாச்சு. பட் இந்த வெயிலை நம்பி கிளம்புனது வந்து கொஞ்சம் ராங் டெசிஷன் தான். கொஞ்சம் போக போக அப்படியே நடுவில் தூறல்லாம் வந்துச்சு. எங்களோட நல்ல நேரம் எங்களுக்காகவே வந்து அப்படியே வந்து தூறல் வந்து அப்படியே லைட்டாக வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது வெயில் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்கு. பட் இந்த வெயிலில் போகிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஊரில் இருக்கும் போதில் செம வெயில் அடிக்கும். வெயிலை பார்த்து பயந்து ஓடி இருக்கோம் ஊரில் இருக்கும் போது. பட் பெங்களூர் வந்ததுக்கப்புறமா தான் வெயிலோட அருமையெல்லாம் தெரியுது. எப்போ வெயில் வரும்னு சொல்லிட்டு வெயில் வந்துச்சு அப்படின்னா பால்கனியில் போய் வெயிலில் உட்காந்துருவோம். அந்தளவுக்கு வெயில் வந்து இங்கே ரொம்ப ரேராக தான் வருது. டிமார்ட் பக்கம் போய் நிறைய வாரங்கள்லாம் ஆயிடுச்சு. ஊருக்கு போய் அங்கே 1 வீக்கு, திரும்ப இங்கே வந்து 1 வீக்கு, அதுக்கு முன்னாடி 1 வீக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேஸ் வந்து போயிருச்சு. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. டிமார்ட்டுக்கு சாட்டர்டே சண்டே வரதையும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வரதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். நாங்கள் இன்றைக்கி வந்து சாட்டர்டே நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து க்ரௌடாக தான் இருந்தது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடு வந்து இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். பட் நீங்கள் வந்து டிமார்ட் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். உள்ளே வந்ததும் வெண்பா குட்டி வந்து நான் தான் ட்ராலிலாம் தள்ளிட்டு போவேன்னு சொல்லிட்டு சைடில் இருக்க ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டுகிட்டே வந்தா. பின்னாடி வந்து அதெல்லாம் வேணான்னு எடுத்து வச்சுட்டு வரதே வேலையாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. கீழே வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்திருந்தோம். டிஃபன் பாக்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரீசெண்டாக தான் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிருக்குங்கிறதுனால நிறைய வந்து டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரப்பர் பேண்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க. மெயினாக வந்து 90s கிட்ஸ் டைமில் வந்து அவங்களோட சைல்டுஹுட்டில் வந்து இது நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நான் இன்றைக்குமே வந்து வாங்கலை, சும்மா எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெண்பா குட்டி கூலர் ஸ்டாண்ட் பார்த்ததும் வந்துட்டு அதுவே எல்லா கூலர்ஸுமே வந்து சூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபைனலாக ஒன்று வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு பில்லிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. பில்லிங்குமே இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. வெண்பா குட்டி வந்து வேறு ஏதோ நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டால் அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக குட்டியை ஒரு மஞ்ச் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுலேயே வெண்பா குட்டி ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த கூலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தா. இது வந்து நான் தான் சூஸ் பண்ணேன். வெண்பா குட்டி வேறு ஒன்று எடுத்திருந்தா. பட் ஃபைனலாக வந்து இந்த கலர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இல்லாமல் சட்டிலாக இருந்துச்சு, அதனால இந்த கூலர்ஸ் எடுத்துட்டோம். நிறைய கலர்ஸில் நிறையா டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 59 ருபீஸோ 49 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வாங்கியிருந்தேன். இந்த மிளகாவே வந்து எனக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு வரும். லாஸ்ட் டைம் நான் எப்போ வாங்கினேன்னு எனக்கு மறந்து போச்சு. அந்தளவுக்கு மிளகா வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் இப்போ வாங்கியிருக்கிறதே வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துடும். அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸு, இது வந்து 20 ருபீஸ் பேக்கெட்டு. பட் ஆனால் பில் பண்ணும்போது 18 ருபீஸ்க்கு தான் வந்து பண்ணுவாங்க. நான் முன்னாடி வந்து 99 ருபீஸ் பேக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நான் மட்டும்தான் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடுவேன். வெண்பா குட்டி வந்து ரேராக எப்பயாச்சும் கொஞ்சமாக சாப்பிடுவாள். அதனால் இப்போ சின்ன பேக்கெட்டே வந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு, தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. அடுத்தது வந்து டிஷ்யூ தான் வாங்கியிருந்தோம், க்ளீன் ப்ளஸோடது, பை 1 கெட் 1. அதனால் அது வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். எப்போவுமே அது தான் வாங்குவோம். அடுத்து வந்து கோதுமை மாவு. நான் சூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே பில்ஸ்பெரியில் தான் வந்து வாங்குவேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கோதுமை மாவு செக்ஷனே ஃபுல்லாக காலியாக இருந்தது. எல்லாமே 5 kg பேக்கெட்ஸாக தான் இருந்தது. ரொம்ப தேடி ஒரே ஒரு 1 kg பேக்கெட் வந்து கிடச்சிது. அடுத்து ட்ரெஸ்ஸு காய வைக்கும் போது போடுற கிளிப்பு. இது வந்து பேக் ஆஃப் 20. இதோட ப்ரைஸ் வந்து 79ன்னு நினைக்கிறேன். முன்னாடியும் வந்து இதே சேம் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால் அதில் வந்து பாதி வெண்பா குட்டி விளையாண்டு காணாமே போயிடுச்சு. இப்போ நிறைய காற்றடிக்குதுங்கிறதுனால கிளிப்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால் அது வாங்கியிருக்கேன். அடுத்து வேஃபரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒன்று மட்டும் வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த ஹைட் அண்ட் சிக் சாக்கோ ரோல்ஸு. உள்ளே வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஷீர்வாத்லேருந்து குலாப் ஜாமுன் மிக்ஸு. கோதுமை மாவு எப்படி நான் பில்ஸ்பெரி தான் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேயும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஷீர்வாத் தான். அது கிடைக்கல அப்படின்னா எம்டிஆர் வாங்குவோம்.
ஆஷீர்வாதோட மிக்ஸ் வந்துட்டு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். பை ஒன் கெட் ஒன் தான் போட்டிருந்தாங்க, பட் நாங்கள் வந்து ஒன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஹாஃப் ப்ரைஸ்க்கு. அடுத்து பன்னீர் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைமில் வந்து வெண்பா குட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் மோஸ்ட்லி இப்போ வந்து என்னோடய ஷாப்பிங்கில் பன்னீர் இருக்கும் எல்லா டைமுமே. அடுத்து வந்து பெப்பரு, இது வந்து 50 கிராம் பேக்கெட்டில் 2 வாங்கியிருக்கேன். 100 கிராம் பேக்கெட்டும் இருந்தது, பட் இந்த 2 பேக்கெட்டோட ப்ரைஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு பேக்கெட்டை விட கம்மியாக வர மாதிரி இருந்தது. அதனால் 2 பேக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு 50 கிராம்லேயே வந்து சூஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே பேக்காக வாங்குறத விட இந்த மாதிரி 2 பேக்காக வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா இதையே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குட்டியாக ஒரு ஜாமை எப்போயாவது ரேராக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா. அடுத்து டிஃபன் பாக்ஸ் செக்ஷனில் வந்து சூஸ் பண்ணது நாங்கள் இந்த டிஃபன் பாக்ஸ் தான். ஃப்ளாட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இதே மாதிரி ஒரு 15 டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். அது எதுக்காகன்னு நான் ஃப்யூச்சரில் இந்த டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த விலாகில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த குட்டி பிளாங்கெட் ஒன்று வாங்கியிருந்தோம். சூப்பர் சாஃப்டாக இருந்தது, கலருமே வந்து நல்லா அட்ராக்டிவாக, பிரிண்ட்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த குட்டி பிளாங்கெட் ஒன்று வாங்கினோம் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக. அதுவும் வந்து யாருக்காகங்கிறத அடுத்தடுத்த ஃப்யூச்சர் விலாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. அதனால் இந்த பிளாங்கெட் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஜூஸ் ட்ரெயினர் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். நிறையா வந்து சிங்கிளாகவும் இருந்தது. சிங்கிளோட ப்ரைஸ் வந்து 250 270 அந்த மாதிரி இருந்தது. இது வந்து செட் ஆஃப் 3, இதோட ப்ரைஸ் வந்து 199 தான். ஸோ 199க்கு செட் ஆஃப் 3 வர்றது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் வந்து நிறையவே வீட்டில் வந்து ஜூஸ் போடுவேன். வாட்டர்மெலன், பொமேக்ரானட், லெமன் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி நிறைய ரெகுலராக வந்து ஜூஸ் போடுவோம். அதனால் இந்த ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கியாச்சு. குட்டி சைஸ் ஒன்று, அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று, நல்லா பெரிய சைஸ் ஒன்று, 3 சைஸ் இருக்குது. நம்ம போடுற ஜூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு செட் ஆஃப் 3 வந்து வர்த்து தான். இன்றைக்கி டிமார்ட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தோம். டிமார்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக டீலாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே டின்னரும் முடிஞ்சது. வெண்பா குட்டியும் வந்து தூங்கியாச்சு. வெண்பா குட்டி தூங்கினதுக்கப்புறமா வந்து மூவி தான் பார்த்தோம். தி கோட் லைஃப் அப்படிங்கிற மூவி தான் வந்து பார்த்துருந்தோம். வீக்கெண்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூவியாக இருக்கும், ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். மூவி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் நான் அந்த கெச்சப் பாட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து மணி பிளான்ட் கட் பண்ணி நைட்டே போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் கட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு பெரிய பிரான்ச் இருந்தது, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி இது வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பிரான்ச் இருந்தது. சின்னதுன்னா ரொம்ப சின்னதில்லை, அதுவுமே கொஞ்சம் பெருசு தான், இருந்தாலும் சரி அதுவே நல்லா இருந்ததுன்ட்டு அதிலேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் சைட்லலாம் வந்து 2-3 சின்ன பிரான்ச் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. அதனால் இந்த பெரிய பிரான்ச்லேருந்தே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்தே வந்து சைட்லேருந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். பூசணிக்காய் செடி வந்து சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இனி வளர்ந்து காய் வர வரைக்கும் இது செடி நல்லா இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி கொழுந்து இருக்கிற பிரான்ச்சாக தான் வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் இது எப்படி பாட்டிலுக்குள்ளே வைக்க போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் சைடில் இருக்க இலை எல்லாமே கட் பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டிலில் வச்சுட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். கஷ்டப்பட்டு உள்ளே சொருகி விட்டுட்டேன். உள்ளே போன இடத்துலேருந்து ஒரு பிரான்ச் வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தது. பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால அது அழுகிடுமா வளருமான்னு தெரியல. பட் பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். பாட்டிலில் வச்சதுக்கப்புறம் வந்து நிறைய சைடில் கட் பண்ணி போட்ட இலை எல்லாமே இருந்தது. சரி அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு அதையுமே வந்து சைடில் எடுத்து வச்சு விட்டுட்டேன். ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து புஷியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு. கொஞ்ச நாளில் அந்த இலை வந்து பழுத்துரும்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் இருந்தால் அழகாக இருக்கும்ன்ட்டு அப்படியே சைடில் கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து ஹனி வாங்கியிருந்த பாட்டிலில் வந்து வச்சுருப்பேன். அது வந்து நான் போன விலாக்ஸில் எல்லாமே வந்து காமிச்சிருந்தேன். அதுவுமே வந்துட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மணி பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னே தோண ஆரம்பிச்சிது. நம்ம பைசா கொடுத்து பாட்டில் கடையிலேருந்து வாங்குறத விட இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது.
பாட்டில் நல்லா இருக்கிறதுனால இதுவுமே வந்து ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது அப்படியே யூஸ் பண்ணுறத விட சைடில் பெயிண்டிங்லாம் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த விலாக் வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. சண்டே மார்னிங்கும் வந்து ஒரு மாதிரி வாமிட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எந்திரிச்சதுமே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டோம். இப்போ வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து தான் நான் விலாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சாட்டர்டே ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, வெயிலும் அடிச்சுது. பட் சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இருட்டாயிடுச்சு. நிறைய மழை வர மாதிரி அப்படியே நல்லா க்ளவுடியாக மாறிடுச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து பழைய மெடிசன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் மாமிக்கு வாங்கினது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இவங்க வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் வந்து கொடுத்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுச்சு. அந்த 2 டேஸ் வந்து இருந்துச்சு. மண்டே வந்து வெண்பா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பலை. இன்கேஸ் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணானா என்ன பண்ணுறதுன்னு மண்டே லீவ் போட்டாச்சு. ஃபுல் டே வந்து ஓகேவாக தான் இருந்தா. அதனால் நெக்ஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து கண்டினியூஸாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. வீக் டே ஃபுல்லாக எடுத்து வைக்கிற டாய்ஸ் ஃபுல்லாக வந்து சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே வந்துடும். வீக்கெண்டு ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே மூட் அவுட்டாகவே வந்து போயிடுச்சு. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை தாங்கிக்கவும் முடியாது. அவங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்மளுக்குமே சேர்ந்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆடி மாதம் நல்லா காற்றடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி காற்று வந்து ஆரம்பிச்சிச்சு. டெய்லி வந்து நல்லா சூப்பராக காற்றடிக்குது. கிளைமேட் வந்து டல்லாக இருக்குங்கிறதுனால சில்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நல்லா அப்படியே குளிர்காலம் ஆரம்பித்த மாதிரி ஆயிடுச்சு. வெண்பா குட்டியோட ட்ரெஸ் வந்து நிறையா இருந்ததுனால மெஷின்லேயே போட்டிருந்தேன். அது வந்து வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. லைட்டாக அப்படியே கொஞ்சம் தூறலுக்கு அப்புறமா வந்து இப்போது வெளிச்சம் வந்திருக்கு. லைட்டாக அப்படியே வெயிலுமே வந்து வர மாதிரி இருக்குது. லெவன் ஓ கிளாக் கிட்ட லைட்டாக அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் போயிட்டு வெயில் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும்னு சந்தோஷப்பட்டோம். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே மழை வர்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊர்லலாம் வந்து மழை ஆரம்பிச்சிது அப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் பேஞ்சிட்டு அப்படியே விட்டுரும். பட் இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஃபாஸ்ட்டாக மழை வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாகிட்டு அப்படியே 1-2 ட்ராப்ஸ் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஊருக்கு வந்து 1 வீக் முடிஞ்சுது. காரு பார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து எடுக்கவே இல்லை. கார் வந்து வரும்போது கொஞ்சம் மழையாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. சர்வீஸ்க்கு விட்டு அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து ஃபுல்லாக அழுக்காகவே தான் நின்றுட்டுருக்கு. இன்னுமே வந்து வாஷ்க்கு எங்கேயுமே விடலை. சரி ஊருக்கு போகிற டைமில் வந்து வாஷ்க்கு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்தோம். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிது. சரி வெயிலில் போகலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வண்டியவே எடுத்தாச்சு. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் சரி எலமெண்ட்ஸ் மாலில் போயிட்டு ஏதாச்சும் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்பியிருக்கோம். ஈஸி பையில் வந்து லாஸ்ட் டைம் நல்ல ஆஃபர்ஸ் இருந்தது. இந்த டைமும் வந்து ஆடி மாதங்கிறதுனால ஏதாவது இருக்குமான்னு தெரில. ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, பேண்டலூன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஷாப்புமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்பியிருக்கிறோம். இது வந்து எலமெண்ட்ஸ் மாலோட பார்க்கிங்கு. இப்போ பாருங்கள் ஒரு 2-3 ரோ தான் வந்து பார்க்கிங் இருக்குது. பட் நாங்கள் திரும்பி வரும்போது பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க ஈவினிங் டைம் ஆக ஆக. பெங்களூரில் வந்து டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால் வெண்பா குட்டி ஸ்கூலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு, ஃபுல் லென்த் பேண்ட்டு தான் வந்து போட்டுட்டு வரணுன்ட்டு. அதனால் வெண்பா குட்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி வந்து வந்ததே. பட் நான் வந்து என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது வந்து டோட்டலாக டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது.
லாஸ்ட் டைம் வந்து இன்டியூனில் இந்த டாப் வந்து பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அன்னைக்கு வந்து எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து செக் பண்ணும்போது அந்த டாப்பில் வெண்பா குட்டியோட சைஸ் வந்து கிடைக்கல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது அந்த டிஷர்ட்டு. பட் லாஸ்ட் டைமே வாங்கியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் வந்து பார்த்தோம், பேபி பிங்க் கலர். இதுலேயே வந்து எல்லோ கலர் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்து வெண்பா குட்டிக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பிடிக்குது. அதனால் சரி அடுத்து வர ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் வெண்பா குட்டிக்கு வந்து ட்ரையல் பண்ணும்போது அவ்வளோவா அவளுக்கு செட் ஆகலை. அந்த ஃப்ராக்குமே வந்து அந்த ஷாப்லேருந்து எடுக்கல. ஸோ ஃபைனலி வந்து இன்டியூனில் ஒரு எம்டி ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங்காகவே வந்து போயிடுச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்குமே வந்து கலர் வைஸ், மாடல் வைஸ் வந்து பிடிச்சிருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்க பேபிஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டாப் அண்ட் பாட்டம் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக சூப்பராக இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்புக்கு தனியாக, பேண்ட்டுக்கு தனியாக போட்டிருந்தாங்க. 1000க்கு மேலே வர மாதிரி இருந்தது. பட் இந்த செட்டுக்கு வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் அதுவுமே வந்து நானும் எடுக்கல. நிறைய இன்டியூனில் வந்துட்டு 399, 499, 699க்கெலாம் நிறைய டாப்ஸ் வந்து இருந்தது. இந்த ஷாப் வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க. எலிமெண்ட்ஸ் மாலில் இன்டியூன் ஷாப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஆப்போசிட்லேயே வந்து மேக்ஸ் இருக்குது. இன்னொரு ஷாப் வந்து நியூவாக வந்திருந்தது, ஸ்டைல் ஆஃப் யூனியன் அப்படின்ட்டு. அதுவுமே வந்து போய் செக் பண்ணணும். இப்போ இன்டியூனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸ்லேயுமே வந்து லாஸ்ட் டைம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 50%, 60%ன்னு ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. பட் இந்த டைம் வந்து ஆஃபர் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. டைரெக்டாக வந்து கிட்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம். அங்கேயுமே வந்து வெண்பா குட்டிக்கு பெருசாக எதுவுமே செட் ஆகலை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஃப்ராக்கும் எதுவும் வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு, பேண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து செட் ஆகலை. ஒரு நல்ல ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிக்கு போகிற ஷாப்பில் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் வந்து ஷூ எதுவுமே வந்து செட் ஆகலை. மேக்ஸ்லேயுமே வந்து ஒரு எம்டி விண்டோ ஷாப்பிங்காக தான் போச்சு. மேக்ஸ் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெண்ட்ஸோட ஃபுட்வேருக்கு தான் வந்திருந்தோம். 60% ஆஃபர்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் அந்த ஆஃபர்ஸுமே வந்து கொஞ்சம் செலக்டிவான இதுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பெருசாக எங்களுக்கு எதுவுமே செட் ஆகிற மாதிரி இல்லை. வெண்பா குட்டிக்கு வந்து அங்கேயுமே வந்து ஷூஸ் வந்து எதுவுமே செட் ஆகலை. ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வேர்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நியூ ஷாப்க்கு வந்தாச்சு, ஸ்டைல் ஆஃப் யூனியன் அப்படின்னு. இதுலேயுமே வந்து கலெக்ஷன் கொஞ்சம் நிறையா இருந்தது. பட் இதுலேயுமே நம்மளுக்கு இப்போ தேவையானது என்னவோ அது வந்து கிடைக்கல. இந்த 2 க்யூட் பேபிஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ப்ரைஸ் கேட்டோம். ஈச் பேபி வந்து 700 சொன்னாங்க. பேர் 700 இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வாங்கியிருக்கலாம். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அந்த ஷாப்லேயுமே வந்து ஒரு எம்டி விண்டோ ஷாப்பிங்காக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஷாப் ஈஸி பைக்கு போனோம். அங்கேயுமே வந்து ஃபுல் ஆஃபர் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க, எந்த ஆஃபருமே இல்லை. ஃபைனலாக வந்து சரி வந்ததுக்காக ஏதாவது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாப் மட்டும் ஈஸி பைலேருந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கீழே பேண்டலூன்ஸில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வந்து கிடச்சிது. ஃபைனலாக வந்து அந்த 2 மட்டும்தான் வாங்கினோம். வாங்கிட்டு வெண்பா குட்டி வந்து இந்த கார் ஓட்டணும்னு சொன்னால் அதுவுமே வந்து ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்க்கிங்கில் அந்த ஸ்பேஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டுங்கிறதுனால ஃபுல் ரஷ் ஆகிடும் இந்த மாலில். 6 கிட்ட ஆகிடுச்சு. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெங்களூரில் இந்த பங்கார்பேட் சாட் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய இடத்துல இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாட்டோட டேஸ்ட் எல்லாமே. ஸோ அங்கே வந்து சாட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கியிருக்க 2 டாப்பையும் வந்து அப்படியே காமிச்சிடுறேன். ரெட் கலர் டிஷர்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நார்மலாக ப்ளெயினாக டிஷர்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக ஏதாவது இருந்ததுன்னா டிஷர்ட் டைப்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன்ட் டைமில் வந்து நான் அந்த மாதிரி தான் தேடிட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. ரெட் கலரும் வந்து ஜாஸ்தி வெண்பா குட்டிக்கிட்ட இல்லை. நான் அந்த நெட் மெட்டீரியல் மாதிரி வச்சு சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. அதனால் இதுவுமே வந்து ஃபுல் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது.
300 அண்ட் சம்திங் எவ்வளவோ ப்ரைஸ் இதில் போட்டிருந்தாங்க. பட் வந்து ஆஃபரில் 199 ருபீஸ்க்கு வந்து இருந்துச்சு. பேண்டலூன்ஸில் எடுத்திருந்தோம். பேக் சைடில் வந்துட்டு பட்டன் வந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்னொரு டாப் வந்துட்டு ஈஸி பைலேருந்து வாங்கியிருந்தது. ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரோவில் தான் வச்சுருந்தாங்க. அதில் இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதில் போட்டிருந்தது வந்து 249 எவ்வளவோ போட்டிருந்துச்சு. பட் ஆஃபரில் 79 தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆஃபர்லேயே 79க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைம்லேயும் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணுவாங்க. நார்மல் டைமில் போனோன்னா 299க்கு வாங்குகிறோம். பட் ஆஃபரில் பாருங்கள் எந்தளவுக்கு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு. ஆஃபரில் இருந்தாலும் வந்து இதோட மெட்டீரியல் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்லேயும் இருந்தது. அதனால் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். மார்னிங் வெண்பா குட்டியோட ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டது. இப்போ தான் வந்து எடுத்து காய போட்டிருந்தேன். இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எங்களோட வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் சேடாக ஆரம்பிச்சு ஷாப்பிங்கோடு அப்படியே முடிஞ்சுது. ஒரு மாதிரி கொஞ்சம் சேடான வீக்கெண்டாக தான் இருந்தது. இந்த vlog வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே போயிருக்கும். லென்த்தியாக போயிருந்தாலும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி அடுத்த vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.